பஸ் என்று சொல்லப்போனால் கடந்த 4.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸெல்லாம் விட்டிருக்கதாக சொன்னாங்களே தவிர அது உண்மையாகவே புது பஸ்ஸு தானா? அந்த புது பஸ்ஸும் எங்கே ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆர் ரோட்டில் கொஞ்சம் ஓடுது, கொஞ்சம் மவுண்ட் ரோடில் கொஞ்சம் ஓடுது. இதுதான் புது பஸ்ஸுகள். ஆனால் வெளியூர் பயணத்துக்கு என்று சொல்லி புது பஸ்ஸுகள் என்று சொல்லி பார்த்தா மிக மிக சொற்பமான பஸ்ஸுகள் தான் ஓடிட்டு இருக்குது. இப்போது நான் கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எங்கேயோ வெளியூரில் படிக்கட்டு மட்டும் தனியாக வந்து விழுது பஸ்ஸில். இப்படியெல்லாம் அரசு பேருந்து இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது திமுக அரசினுடைய அநேகர், அதாவது மந்திரிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த ஆம்னி பஸ்ஸுகள் ஓடிட்டு இருக்குது, ப்ரைவேட் பஸ் ஓடுது. இப்போ இந்த ஆம்னி பஸ்லாம் ஓடணும்னா இந்த அரசு பேருந்தெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தால் தான் மக்கள் எதை விரும்பி போவாங்க? ஆம்னி பஸ்ஸை விரும்பி போவாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா நான் ஊருக்கு போய் சேரணும், ஜாக்கிரதையாக போகணும், சுகமாக போகணும், அவங்களோட பயணம் நன்றாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆம்னி பஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போது அதே ஆம்னி பஸ்ஸை நாங்கள் தடை பண்ணிவிட்டு நாங்கள் அரசு பேருந்து அந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்களே தவிர ஆம்னி பஸ்ஸுக்கு நிகராக அரசு பேருந்து ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் ஒரு பஸ்ஸை கூட நான் என் கண்ணால் நான் பார்க்கல.